السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. بسم الله الرحمن الرحيم. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. அவர்களின் உள்ளங்களில் நோய் உள்ளது. அல்லாஹ் அந்நோயை அவர்களுக்கு மேலும் அதிகமாக்கிவிட்டான். அவர்கள் பொய்யுரைத்துக் கொண்டிருந்ததால் வதைக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். இந்த நோய் உண்மையிலேயே உள்ளத்தை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா? நோய்கள் பலவிதம். சாதாரணமா பார்த்தோம்னா சில நோய்கள் வெளியே தெரியும். இப்ப உதாரணமா ஒரு கால்ல ஒரு அடிபட்டாலோ, நமக்கு வெளியில ஒரு எலும்புகள்ல ஒரு நோவினை ஏற்பட்டாலும் நமக்கு வெளியே தெரியும். இது மாதிரியான நோய்கள் ஒரு வகை. இன்னும் சில நோய்கள் வெளியே தெரியாது. பட் நம்ம மானிட்டர் பண்ணிட முடியும். சுகரா எவ்வளோ இருக்கு, நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு அடையாளங்கள் தெரியும். ஒரு மயக்கம் வரும், ஒரு படபடப்பு வரும். அப்போ உடனே போய் செக் பண்ணி பார்க்குறப்ப அது சுகர் இருக்கு, அது பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு சில அடையாளங்கள் தெரியும். ஆனா ஒரு சில பாதிப்புகள் தெரியாம பாதிப்பு வருமா? இப்போ இந்த சர்க்கரை வியாதியே அதிகமாயிடுச்சுன்னா நீங்களே பார்ப்பீங்க, அதிகமான அளவுக்கு உறுப்புகள் செயலிழப்பு வரும். உறுப்புகள் கட் பண்ணி எடுக்கிறது வரும். இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு வலியாக நமக்கு உணர்த்தப்படாது. அதான் அங்க பிரச்சனை. சில நேரங்கள்ல அந்த சர்க்கரை வியாதி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அந்த இறுதி கட்டங்கள்ல பார்த்தோம்னா அவர்களுடைய கால்கள்லாம் முழுக்க முழுக்க புண் ஏற்பட்டு அதில் சில நேரங்கள்ல புழுக்கள் கூட வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா? அல்லாஹ் பாதுகாக்கணும் அதை விட்டு. ஆனால் ஒரு சின்ன ஒரு எறும்பு கடிச்சா, ஒரு கொசு கடிச்சா கூட உடனே நம்ம துடிச்சிடுறோம், நம்ம அடிச்சிடுறோம், அதை எந்திரிச்சிடுறோம், அதுக்கான தடுப்பு செய்யறோம். ஆனா அதை பத்தின உணர்வே இல்லாம அவங்க இருப்பாங்க. நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றப்பதான் தெரியும் அந்த புண்ணு அவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சில பாதிப்புகள்ல நம்ம உணராம இருக்கிறதுனால என்ன ஏற்படும்? அடுத்து உடல் உறுப்பு இழப்பு ஏற்படும். அப்படி சில பாதிப்புகளை உணராத தன்மை ஏற்பட்டுரும். இந்த நயவஞ்சக தன்மையும் அதே மாதிரி இந்த உள்ளத்துக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த நோய் இருக்கு பார்த்தீங்களா? ஃபி குலூபிஹிம் மரத். இந்த நோய் பைன ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இது குலூப்ல வரக்கூடிய நோய், கல்புல வரக்கூடிய நோய்னு சொல்றாங்க. இதை சொல்லும் பொழுது சொல்றாங்க, இந்த நோய்க்கு நீங்க யாரையும் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது நம்ம தான் இதுக்கு முக்கியமான காரணம் ஆயிடுவோம். ஏன்னா ஷைத்தானால கூட இந்த கல்பை டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வலிமையை அவனுக்கு கொடுக்கல ஷைத்தானுக்கு. சைத்தானால சுதூரை தான் அட்டாக் பண்ண முடியும். சுதூருங்கிறது நெஞ்சக, நம்முடைய உள்ளத்தினுடைய கவரை தான் அவனால அட்டாக் பண்ண முடியுமே தவிர கல்ப அவனால அட்டாக் பண்ண முடியாது. வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ். மனிதர்களுடைய சதுர்கள்ல தான் அவனால வஸ்வாசாவை ஊத முடியும். கல்புகளை போய் பாதிக்க முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பலகீன நிலையை கல்பு கொடுக்கல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான் இல்லா மன் இத்தபஅக மினல் காவீன். என்னுடைய அடியார்கள்ல யாருக்கும் என்ன செய்ய முடியாது, அவங்கள வழிகெடுக்கக்கூடிய உரிமை உனக்கு இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியாராக இருக்கும் பட்சத்துல ஷைத்தானால கண்டிப்பா நம்முடைய கல்பை பாதிக்க முடியாது. அவன் சதுரதான் தாக்கத்தை ஏற்படுத்துவான். சுதூர் இது ஆசிரியர் சொல்றாங்க, தப்சீர் ஆசிரியர், பைனா இன்ஸ்டிடியூட் தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, சதுருன்னு சொல்றாங்க. இது கவர். அந்த உள்ளத்துக்குள்ள டைரக்டா அவனால அட்டாக் பண்ண முடியாது. யாரு ஷைத்தானை பின்பற்றாங்களோ அவங்களுக்கு தான் அவனால அந்த அட்டாக் வரும். அந்த அட்டாக்குமே சுதூர் அட்டாக்கா தான் இருக்கும், கல்பு அட்டாக்கா இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பா தான் வச்சிருக்கான். ஆனா இந்த கல்புக்குள்ள வரக்கூடிய நோய் நம் செயல்களால ஏற்படக்கூடியது. அது அந்த நயவஞ்சகம், அதே சந்தேகம், இந்த மாதிரியான நோய்கள் வரும் பொழுது அது அந்த உள்ளத்துக்குள்ள பாதிப்பாக இருக்கும். இந்த நயவஞ்சகத்தை நோயின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த நோயை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே அதிகப்படுத்துறான்னா, நேர்வழியில போனாலும் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. நேர்வழியில நம்ம போகணும்னு நினைச்சா அல்லாஹ் நமக்கு அதற்கான வாய்ப்புகளையும் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பான். ஆனா இந்த நயவஞ்சக நோய் இருக்கு பாத்தீங்களாமா, ஆக்சுவலா இது அதாவது சாதாரண எதிரியை நேரடியா அடையாளம் கண்டுகொள்றது ஒரு வகை.
ஆனா நம்ம கூடவே இருந்துகிட்டு நமக்கு வந்து துரோகம் செய்யக்கூடியவங்களால பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு நம்ம உலக லெவல்ல பார்த்தோம்னா அதிகமான மனித கொலைகள், அதிகமான கரப்ஷன் ஏன் ஏற்படுதுன்னா யாரு நல்லவன் யாரு கெட்டவன் புரியாம இருக்கிறதுனாலதான். இது யூதர்களுடைய குணம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து உளவு படைய உள்ள அனுப்பி நல்லவங்க மாதிரி நடிக்க வச்சு மத்தவங்களை நயவஞ்சகம் பண்ண வச்சு அதன் மூலமாக அந்த நாட்டு ரகசியங்களை தெரிந்து கொண்டு அந்த நாட்டை வீழ்த்தக்கூடிய வலையில தான் ஈடுபடுவாங்களே தவிர டைரக்ட் அட்டாக்குக்கெல்லாம் உடனே போக மாட்டாங்க. இது வந்து நயவஞ்சகத்தனமாக ஏமாற்றக்கூடிய அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும். புரியாது யாரு நம்புறது இல்லைங்கிறது புரியாது. இந்த தன்மையினால பாதிப்புகள் ஜாஸ்தி. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக்கின்களை சொல்லும் பொழுது ஃபீ தர்கில் அஸ்ஃபல்ங்கிறான். நரகத்தினுடைய அடி ஆழத்துல அந்த மக்கள் இருப்பாங்கிறான். காஃபிர்களை கூட அல்லாஹ் அப்படி குறிப்பிடல. நயவஞ்சகர்களால் முஃமின்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அதிகம். ஒவ்வொரு போர்லையும் நயவஞ்சகர்களால் நம்முடைய முஸ்லிம்கள் பட்ட கஷ்டங்களை பூரா வரலாறுல நீங்க சீராள படிக்கும் பொழுதுதான் தெரியும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும்னு சொல்றப்போமா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுது. அதான் இந்த ஆயத்துக்கள் பூரா எந்த ஒரு காலத்துல இருக்கக்கூடிய, நான் சொன்ன மாதிரி உலாயிக அலா ஹுதன்னா அது வந்து முஹாஜிரின்கள், அங்க உண்மை அன்சார்கள், காஃபிர்கள்னா மக்கா காஃபிர்கள், அப்புறம் முனாஃபிக்கின்கள்னா அந்த காலத்துல உள்ளவங்க. இன்னைக்கு அவங்க இருக்காங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. காலத்துக்கும் இந்த மக்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அதுதான் அழகா சொல்றாங்க. இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்கம்மா, இந்த ஆயத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்க ஒரு சம்பவத்தையே சொல்றாங்கம்மா. அவங்க வந்து ஒரு செப்பல் கடைக்கு போனாங்களாம். அதை நான் இப்போ சொல்றேன். பொதுவா இப்ப எல்லாம் இந்த ஸ்கூட்டர் கடை, கார் விற்பனை செய்யக்கூடிய இடங்களுக்கு போறப்போ அந்த கட்டடத்துக்கு மேல ஒரு மாடலுக்கு ஒரு பெரிய காரை நிப்பாட்டி சுத்துற மாதிரி வச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதாவது பார்த்த உடனே இது ஒரு கார் ஒர்க் ஷாப், அப்புறம் இது கார் விற்பனை செய்யக்கூடிய இடம், இது வந்து பைக் விற்பனை செய்யக்கூடிய இடம் பார்த்துடலாம், தெரிஞ்சிடலாம். அவங்க அந்த காலத்துல சொல்றாங்க, அதாவது அவங்க சொல்லக்கூடிய பீரியட் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, நான் ஒரு செப்பல் கடைக்கு போயிருந்தேன். அந்த செப்பல் கடையில வந்து ஒரு பெரிய ஷூ மாடல் மாதிரி ஒரு பெரிய ஷூ கடைக்கு மேல வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஷூல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு, ஃப்ரீ டு ஹூம் இட் ஃபிட்ஸ். யாருக்கு இது பொருந்ததோ அவர்களுக்கு இது ஃப்ரீ. அவங்க சொல்றாங்க, இதுக்கு எனக்கு இந்த காலத்துல நீங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்ப நம்ம நிறைய கடை வீதிகள்ல அந்த மாதிரி பாக்குறோமா. செப்பல் கடையில அந்த இதை போட்டிருந்த வாசகத்தை சொல்றாங்க, ஃப்ரீ டு ஹூம் இட் ஃபிட்ஸ். இத சொல்றாங்க. இந்த குர்ஆன் ஆயத்துக்கள் ஃப்ரீ டு ஹூம் இட் ஃபிட்ஸ். யாருக்கு யார் இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை பொருந்திவிடும். இந்த வார்த்தை பொருந்தும், காலத்துக்கும் பொருந்தும். இப்போ கிளாஸ்ல ஒரு புள்ள வந்து காப்பி அடிச்சிட்டு இருக்கா, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, காப்பி அடிச்சிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு வந்து எழுதாம பேப்பரை அப்படியே வச்சிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு என்ன செய்யறா, பென்சிலை வச்சு அப்படியே படம் வரைஞ்சிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு பக்கத்துல யாராவது அவளுக்கு வேற ஒரு கவனத்துல இருக்கிறா. இப்படி பல தவறுகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பிள்ளைங்க நல்லா எழுதிட்டு இருக்காங்க, ரொம்ப சின்சியரா. இப்போ ஆசிரியர் சொல்றாங்க, இந்த கிளாஸ்ல பிள்ளைங்க சரியில்லை, ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மோசமா இருக்காங்க, அவங்களெல்லாம் கவனிக்க வேண்டிய நேரம் வந்துடும், இப்படியே இருந்தாங்கன்னா ஃபெயிலா போய் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது அவங்க ஒருத்தரும் ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க, நல்லா சின்சியரா எழுதுற பையன் அதை யோசிக்க மாட்டான், நான் கரெக்டா தான் எழுதிட்டு இருக்கேன். இந்த மற்ற தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். ஐயோ என்னதான் சொல்றாரோ. சொல்லப்பட்ட அறிவுரை ஒண்ணு, அது பொருந்தக்கூடிய மாணவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வேற வேற. அந்த தவறை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு தங்களுக்காக சொல்லப்பட்டதாகவே அது இருக்கும், அது பொருந்தவும் செய்யும். அதே மாதிரிதான் இந்த கியாமத் நாள் வரும் வரை இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள், இந்த செயல்கள், இந்த எண்ணத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோயை விட்டும் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியருடைய தப்சீர்ல வருதுமா, இந்த நயவஞ்சகம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நயவஞ்சகர்களுடைய உள்ளத்துல சந்தேகம் அப்படிங்கிற நோய் இருக்கு. அவங்களுக்கு இன்னும் முழுமையான இஸ்லாத்துல நம்பிக்கை வரல. வந்திருந்தா அவங்களும் முஹாஜிரின்களை போல உன்னத அன்சார்களை போல இருந்திருப்பாங்க. நம்பிக்கை வரல. அந்த நோயை மேலும் மேலும் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அதிகமாக்கிட்டான். நோய்ங்கிறது இந்த இடத்துல நயவஞ்சகம், நிஃபாக்க குறிக்குதுன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்கம்மா. சந்தேகம் வஞ்சகம் ரெண்டுமே ஒண்ணுதான். சந்தேகம் இருக்கிறதுனாலதான் வஞ்சகம் உருவாகுது. அப்துர்ரஹ்மான் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இது உடல்ல ஏற்பட்ட நோய் இல்ல, மத நம்பிக்கையில ஏற்பட்ட நோய், இஸ்லாம் தொடர்பா அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேக நோய். அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நோயை, அந்த அசுத்தத்தை, இது ஒரு வகையான அசுத்தம், அந்த அசுத்தத்தை அல்லாஹு தஆலா அதிகமாக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. இது அல்லாஹு தஆலா சூரத்து தௌபால சொல்லி காமிக்கிறாமா.
وَإِذَا مَا أُنْزِلَتْ سُورَةٌ فَمِنْهُمْ مَنْ يَقُولُ أَيُّكُمْ زَادَتْهُ هَذِهِ إِيمَانًا فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَزَادَتْهُمْ إِيمَانًا وَهُمْ يَسْتَبْشِرُونَ وَأَمَّا الَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ فَزَادَتْهُمْ رِجْسًا إِلَى رِجْسِهِمْ وَمَاتُوا وَهُمْ كَافِرُونَ. ஏதேனும் ஒரு அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட்டால் உங்களில் எவர்களுக்கு இது ஈமானை அதிகப்படுத்தியது என்று பரிகாசமாக கேட்கக்கூடிய முனாஃபிக்குகளான மக்களும் அவர்களில் இருக்கின்றார்கள். இதுல என்ன பெருசா உங்களுக்கு ஈமான் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு அது ஈமானை அதிகப்படுத்தி விட்டது, அவர்களோ அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் எவர்களுடைய நெஞ்சங்களில் நயவஞ்சகம் என்னும் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அசுத்தத்தின் மீது அசுத்தத்தையே அது அதிகமாக்கிவிட்டது. அவர்கள் காஃபிர்களாக இருக்கும் நிலையில் மரணிப்பார்கள். நவுதுபில்லாஹி மின்ஹா. அப்போ இந்த சந்தேகம், இந்த நயவஞ்சகம்ங்கிறத ஒரு அசுத்தமாகவும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காமிக்கிறான். அசுத்தம் அப்படின்னு சொல்றான். அதைத்தான் சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் பின் அஸ்ரம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இது ஒரு நோய், இது உடல் நோய் கிடையாது, மத நம்பிக்கையில ஈமான்ல ஏற்பட்ட நோய். இது சந்தேகம்ங்கிற நோய், அது அசுத்தத்தை அதிகமாக்கும்னு சொல்றாங்க. இதனால எதனால வருதுன்னு சொல்றப்போ யக்திபூன், அதாவது அவங்க பொய் சொல்லி கொண்டிருந்த காரணத்தால் நாங்களும் எங்களுக்கு உண்மையான ஈமான் இருக்கு, எங்களுக்கு உண்மையான ஈமான் இருக்குன்னு போய் இப்ப மத்தவங்க இப்ப அபுலஹப் அபூஜஹல் மாதிரி இருக்கவங்க நாங்களுக்கு பிடிக்கல, இது நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு வெளியாயிட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்புறோம்னு பொய் சொல்லி கொண்டு ஏமாத்துறதுனால இந்த பொய்யின் காரணமாகத்தான் அந்த நோய் அதிகமாகுது. இந்த இடத்த இத யக்திபூன்னு ஓதுவாங்களாம், யுகதிபூன்னு ஓதுவாங்களாமா. அதாவது இதை அப்படியும் ஓதுவாங்களாம். சில இந்த கிராத் வித்தியாசம் இருக்குல்ல, அதுல யுகதிபூன் எப்படி ஓதுனாலும் அவங்க பொய் சொன்னது பொய்யாக்கி கொண்டிருந்தது, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அது எல்லாம் மொத்தத்துல இதுக்கு காரணம் அந்த பொய் தான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சில நயவஞ்சர்கள் இருந்தாங்க. அவங்கள குறிப்பாவே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்கள தண்டிக்க அனுமதிக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க கொலை செய்ய அனுமதிக்கல. ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் கொலை செய்யறதுக்கு சஹாபாக்கள் துடிச்சாங்க. நம்முடைய சஹாபாக்களை அதாவது ஒரு தவறான வார்த்தையை கொண்டு சொல்றாங்கம்மா, சொன்ன உடனே நயவஞ்சகன் அந்த அப்துல்லா பின் உபையெல்லாம் கொலை செய்யறதுக்கு சஹாபாக்கள் துடிச்சாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நான் இப்போ கொலை செஞ்சீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, முஹம்மத் தன் நண்பர்களையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களையே கொலை செய்யறாங்கன்னு அரபுகள் பேசிக்கொள்வாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட தான் இருக்காங்க, நம்ம கூடவே இருக்காங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நண்பர்களா இருக்காங்க, கூடவே இருக்காங்க, ஒன்னா உட்கார்ந்துருக்க, அவரே இவர் கொலை செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நயவஞ்சகத்துக்கு அல்லாஹ் தான் நேரடியா இதுக்கு பதில் சொல்லக்கூடியவனா இருக்கான். அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்கம்மா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுகின்ற வரையில் மக்களோடு அறப்போர் புரியுமாறு நான் பணிக்கப்பட்டுள்ளேன். அவ்வாறு மக்கள் கூறிவிட்டால் தகுந்த காரணம் இருந்தால் தவிர தமது உயிருக்கும் உடைமைக்கும் அவர்கள் என்னிடம் பாதுகாப்பு பெறுவார்கள். அவர்களது அந்தரங்கம் பற்றிய விசாரணை அல்லாஹ்வின் பொறுப்பாகும். அப்போ இது நேரடியா அல்லாஹு தாலாவோட இந்த உள்ளத்திற்கு சந்தேக நோய் இருக்கு பாத்தீங்களாமா, நைவஞ்சக நோய், இது டைரக்டா அல்லாஹுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில கனெக்ஷன் ஆயிடுதுமா. இது பதிவான ஹதீஸ் சஹீஹுல் புகாரில பதிவாகி இருக்குமா, சஹீ முஸ்லிம்ல பதிவாகி இருக்குது, எல்லா ஹதீஸ் புத்தகங்களையும் இது பதிவாயிருக்கு, ஹசன் தரத்துல உள்ள ஹதீஸ்மா. அப்போ அந்த இது அல்லாஹு தாலோட இந்த நயவஞ்சகம் பத்தி அல்லாஹ் நேரடியா பாத்துக்குவான். அதனால அவங்களை கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க நம்மளோட இருக்காங்க. அதுக்குரிய நோய், அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் அந்த நோயை தானே அதிகப்படுத்தி விடுவதாகவும் டைரக்டா அல்லாஹ்வோட விஷயத்துல போயிடுது. கலிமாவை வெளிப்படையா சொன்ன எல்லாருக்குமே இந்த இஸ்லாமிய சட்டங்கள் வெளிப்படையா பொருந்திடும். அதுக்கும் மேல அவங்களுடைய மனசால அவங்க செய்யக்கூடிய நயவஞ்சர்களுக்கு மறுமையில் அவங்க செய்யக்கூடிய அமலுக்கு எந்த பலனுமே கிடைக்காது. அல்லாஹ் சொல்றாமா மறுமையில், இதை ஏற்கனவே நம்ம முதல் ஆயத்திலையும் சொல்லி காமிச்சிட்டோமா. என தப்சீர் ஆசிரியர் முதல்ல வரக்கூடிய ஆய தப்சீர்லயே இந்த சூறாக்களை ஃபுல்லா உதாரணமா சொல்லிட்டாங்க. மறுமையினால நயவஞ்சர்கள் காஃபிர்கள் தனியா பிரிக்கப்பட்டு நரகத்துக்கு போயிடுவாங்க. நயவஞ்சர்களை அல்லாஹு தஆலா கடைசி வரைக்கும் முஃமின்களோடு ஒன்னா கலக்க வச்சு கடைசியாக அவர்களை எப்படி அவர்கள் உலகத்துல ஒன்னா இருந்துகிட்டே ஏமாத்தினாங்களோ அதே போல ஒன்னா இருந்து கொண்டே கடைசியில அவங்கள அல்லாஹ் அவங்கள விட்டு பிரிச்சு வெளியில எடுப்பான். அப்ப ரொம்ப பெரிய துன்பத்துல அழுத்துவாங்க. அதான் நம்ம போன தப்சீர்லயே பார்த்தோமா, நான் உங்களோடு தானே நான் இருந்தோம், உங்களோடு தானே நாங்க இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
எங்களுக்கு கொஞ்சம் ஒளி கொடுங்க, உங்களோட தானே இருந்தோம். இந்த காட்சிகளை ஏன் அப்படி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்னா, எப்படி இந்த உலகத்தில் முஃமின்களோடு கலந்திருந்து அவர்களுக்கு துரோகம் செய்தார்களோ, அதுபோல அல்லாஹ் அவர்களை ஆரம்பத்திலேயே பிரிச்சிடாம ஒன்னாவே இருக்க வச்சு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியாக அவர்களை விட்டு அல்லாஹ் அவர்களை பிரித்து விடுவான். அவர்களுடைய ஆசைகளுக்கும் அவர்களுக்கும் இடையே தடை அந்த நாள்ல ஏற்படுத்தப்படும். நம்ம சொன்னோம் இல்லம்மா போன சூரத்துல் ஹதீத்ல வருதுமா, அவர்களுக்கு ஒரு தடை ஏற்படுத்தப்படும் 2 பேருக்கும் இடையில, முஃமின்களுக்கும் முனாஃபிக்கின்களுக்கும் இடையில. இந்த முனாஃபிக்கின்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னா, முஸபதபீன பைன தாலிக், அதுக்கும் இதுக்கும் இடையில அப்படியே அலைந்து கொண்டு அப்படியே துடிச்சு கொண்டு இருக்குமா. அப்படியே அங்க போறதா, இங்க போறதா, இதுல நிக்கிறதா, அதுல நிக்கிறதா அப்படின்னு ஒரு துடிப்போடு கூடிய உள்ளமாக இருக்கும். கண்டிப்பா அதுவே ஒரு நோய் தாம்மா. அதுவே ஒரு நோய் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோய் வருவதை விட்டும் பாதுகாத்தருள் புரிவானாக. ஏன்னா இந்த முனாஃபிக் தனம் அப்படிங்கிற நோய் குஃப்ரியத் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்துடாதுமா. குஃப்ரியத் ஷிர்கியத்தை விட இந்த முனாஃபிக் தனம் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நம்ம வளருதா வரலையான்னு அவங்க தங்களை தாங்களே செக் பண்ணி கொண்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதான் நம்ம துவாவே கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக். அபூ தாவூத்ல பதிவான ஒரு ஹதீஸ்லயும் இந்த துவா வருதுமா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினஷ் ஷிகாகி வன் நிஃபாகி வ சூஇல் அஹ்லாக். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீய குணங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த நிஃபாக் என்ற நோய் நம் உள்ளத்தில் வளர்வதை விட்டும் நம் உள்ளத்துக்கு பரிபூர்ண பாதுகாப்பு தந்து அருள் புரிவானாக. ஈமானின் உறைவிடமாகவே எப்போதும் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி